தேவன் கிருபை செய்தபடினாலே நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதனால தேவனுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம். நான் தியானித்த போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனத்தை மத்தியில் சொல்லி சுருக்கமாக உங்களை வேகமாய் அனுப்பும்படி விரும்புகிறேன். காரணம், நாளை காலை நமக்கு 5 மணிக்கு ஆராதனை இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், காலையில் மறுபடியும் சபைக்கு வரணும் அப்படின்றதுக்காக மிக வேகமாக ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன சொல்ல சொன்னார் என்பதை சொல்லும்படியாக வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 63வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யாரை தேவனுடைய வலதுகரம் தாங்குமா? யாருக்கு தேவனுடைய வலதுகரம் உதவியா இருக்குமா? யாருக்கு தேவன் வலதுகரத்தினால் செய்கிற ஆசீர்வாதங்களை கொடுப்பாராம் அப்படின்னா, யாருடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுடைய ஜனம் அல்ல. எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது உணர்ந்து அனுபவித்து சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறபடினால் உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமென். இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிறோம் அதிகமா, நான் சபைக்கு போறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. யாருக்கு உதவி செய்வார்? யாருக்கு நன்மை செய்வார்? எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் தான் நன்மை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நன்மை செய்யணும்னா ஸ்தோத்திரம், நீங்க என்ன பண்ணணும்? ஆத்துமா, உங்களுடைய ஆத்துமா, நீங்க இல்ல, உங்களுடைய ஆத்துமா எதை பற்றி கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வரும்போது நாம் வேதத்தை பற்றி கொள்கிறோம், பாடல்களை பற்றி கொள்கிறோம், வேத வசனங்களை பற்றி கொள்கிறோம் என்று சொன்னால், ஆலயத்திலிருந்து போன பிற்பாடு நம்முடைய நிலைமை என்ன? தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதா? ஸ்தோத்திரம். அப்படி நீங்க பற்றி கொண்டிருக்கிறவர்களா இருந்தா நீங்க கேட்காததையும், ஆமென், நீ கேட்கறது இல்லை, கேட்கவே தேவையில்லை. உன் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்று உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப மேட்ரே என்ன, நம்முடைய காரியமே என்ன அப்படின்னா, கடந்த வாரம் எல்லாம் நம்ம தியானிச்ச காரியம் என்ன அப்படின்னா, நாம் எதையும் நாம செய்யக்கூடாது. தேவனை சாராமல், தேவன் நமக்கு அனுமதிக்காமல் எந்த காரியத்தையும் நம்ம ஆத்துமா செய்யுமானால் தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நாம் ஏன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம் என்று தெரியல. ஸ்தோத்திரம். தாவீது இதை சொல்ல காரணம் என்ன? அவன் தன்னுடைய குடும்பத்தாரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஆத்துமா தொடர்ந்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பதில் முனைப்புடன் செயல்பட்டபடினாலே சங்கீதம் 34:1 அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. அப்பனா தொடர்ந்து அவரையே அவனுடைய ஆத்மா பற்றி கொண்டிருக்கிறதுல தன்னுடைய சிந்தனைகளை செலுத்தினபடினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் கரவல் ஆடுகளின் பின்னால் இருந்த அவனை எடுத்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக உயர்த்தினார். அவன் விரும்பினானா? அவன் என்னைக்காவது கேட்டானா நான் ராஜாவாகணும்னு? ஸ்தோத்திரம். நன்மை அவன் எதனா கேட்டானா? கேட்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அதனாலதான் அவன் சொல்றான், என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்குமானால் உமது வலதுகரம் என்னை தாங்கும், எனக்கு நன்மைகளை கொண்டு வரும் என்று சொல்லுறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்துமாவின் நிலை என்ன? நம்முடைய ஆத்துமா எதை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் இது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப போராடுறாரு. நீங்க என்னதான் சார்ந்து கொள்ளணும், என்னதான் அப்படி ஆத்மா பற்றி கொள்ளணும், இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, நன்மை பெற முடியாது, நன்மை அனுபவிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் செயல்பட வேண்டிய நாட்கள் இது. அதனாலதான் நம்ம தொடர்ந்து புதன்கிழமையில தியானித்துக் கொண்டிருந்தோம். ஸ்தோத்திரம். கனம் பொருந்திய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு தேவனை பற்றி அறிவில்லைன்னா அவன் அறிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி. அப்ப நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா?
தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டிருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து போனோம், இன்னைக்கு புதன்கிழமை வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைலேருந்து புதன்கிழமை வரைக்கும் ஸ்டேட்டஸ் என்ன? அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்க இதுவரையிலும் வரல, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்தோத்திரம். இது எதுவுமே பண்ணாம ஆண்டவர் எனக்கு இதை செய்துட்டாருன்னு ஆண்டவர் மேல குறை சொல்றதுல எந்த விதமான ஸ்தோத்திரம் பலனும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை உன்னுடைய ஆத்மா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்குமானால் நிச்சயமாக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உன்னால் ஜீர்ணிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் நல்ல உதாரணம் இந்த தாவீது. ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவரை விட்டு பிரியவே இல்லைங்க. தொடர்ந்து அவனுடைய ஆத்மா தேவனை பற்றி கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களிடத்துல எதிர்பார்த்தார். நீங்கள் எல்லாவற்றிற்கும் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும், என்னை பற்றி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாக நமக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் அற்புதங்களை நேரா பார்த்தவங்க, செங்கடல் புலந்ததை நேரா பார்த்தவங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறினதை நேரா அனுபவிச்சவங்க. அவங்கள மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? நம்ம சும்மா கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்ம மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 வருஷம் ஆகும்போது, அதுக்குள்ள நம்ம உயிரா இருப்போமான்னு தெரியல. ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அற்புதங்களை நேராய் பார்த்து எகிப்துல 10 வாதைகளை கண்கூடா பார்த்தவங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனுக்கு கனத்தை செலுத்தினார்கள். அப்போ கேள்விப்பட்டவங்களே ஸ்தோத்திரம். ராகாப் பேசி சொல்றா, ஸ்தோத்திரம். யோசுவா 3வது அதிகாரத்துல நாங்கள் அதை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயங்கள் கரைந்து போனது. ஆமென். கேள்விப்பட்டதை கேட்டவங்களுக்கே இருதயம் கரைந்து போச்சுன்னா நேரா பார்த்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஸ்தோத்திரம். நேரா பார்த்தவங்க. செங்கடல் பலக்குது. ஸ்தோத்திரம். சாதாரணமா 20 கிலோமீட்டர். ஸ்தோத்திரம். சுத்தமா தண்ணி இல்லாம. ஸ்தோத்திரம். சாதாரணமா பலக்கல, அது தண்ணி எதுவுமே கிடையாது தரையில் நடந்து போவதற்கு. அந்த அளவுக்கு வெட்டாந்தரையில நடந்து போகிறது போல நடந்து போகிற அளவுக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர். அது கீழே எப்படி பார்த்தாலும் ஒரு முழங்கால அளவுக்கு அல்லது இடுப்பு அளவுக்கு சேர் இருக்கும். அந்த சேத்தெல்லாம் கூட ஒதுக்கி கட்டாந்தரையில நடந்து போகிறது போல ஜனங்களை நடக்க செய்தாரே, அதை நேரா பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம பார்க்கும்போதே நமக்கு பயங்கரமா பிரமிப்பா இருக்குது. ராகாப் அதை கேள்விப்பட்ட போது இருதயம் கரைந்து போயிற்று என்று சொல்லுகிறார். நாம அப்படிதான் அதை கேள்விப்பட்டு இருதயம் கரைந்தவர்களாக தேவனிடத்துல விசுவாசிக்கும்படியாய் நம்மை அர்ப்பணித்து கடந்து வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அற்புதங்களை நேராய் பார்த்தவர்களை மாற்றுவதற்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு நாளாச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 40 நாள்ல போக வேண்டிய தூரத்தை 40 வருஷமாய் சுற்றி நடக்க பண்ணி, 40 வருஷமாய் அலைந்து திரிய பண்ணி தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்க்க காரணம் என்னன்னா, 40 வருஷம் ஆனாலும் அவர்கள் முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம். சார்ந்து கொள்ற மாதிரி நம்மள மாதிரியே தேவனை தான் நாங்கள் சார்ந்து கொள்கிறோன்ற மாதிரியே பாவலா பண்ணிட்டு கடைசியில ஸ்தோத்திரம் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். கானான்ல போய் சேர்ந்த பிற்பாடு தேவனை சுத்தமா மறந்துட்டு ஸ்தோத்திரம் பச்சை மரத்தின் கீழே ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை உண்டாக்கி விக்கிரகங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பலியாக கொடுத்து தீக்கடக்க பண்ணி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு? அற்புதங்களை கண்கூடாய் பார்த்தவர்கள். எகிப்தில் நடந்த அற்புதங்கள், செங்கடல் 2ஆய் பிளந்தது, நடந்து வந்த வழிகளில் எல்லாம் அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் தேவனை சார்ந்து கொள்வது போல போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் சுத்தமா தேவனை மறந்து விட்டார்கள், தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவர்களை ஒடுக்கும்படியாக புறஜாதிகள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த புறஜாதியின் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து அவர்களை ஒடுக்கி ஸ்தோத்திரம் இல்லையா, இஸ்ரேல்ல இருந்து ஈராக்குக்கு சங்கிலி போட்டு கட்டி நடக்க வச்சு இழுத்து போய்க்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு 400-500 கிலோமீட்டர் நடக்க வச்சு இழுத்து கொண்டு போயிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? அப்படிதான் உங்களை கொண்டு போய் கானான்ல வைக்க போறான்னு அழைச்சாரு இல்லையே.
உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல நலமும் செழிப்புமான தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லித்தான் அழைத்தார். அதை நம்பிதானே ஜனங்களும் வந்தார்கள். பின்ன ஏன் அவர்களுக்கு இந்த பின்னடை என்று சொன்னால், அவர்கள் சரியானபடி அந்த 40 வருஷம் பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சியில தேரல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது என்பதை தான் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ஸ்தோத்திரம் சொன்னேன். நம்முடைய நிலைமை என்ன, நாம் எப்படி இருந்தோம், நம்ம எப்படி கர்த்தர் அழைத்தார், நம்ம எதற்காக கர்த்தர் அழைத்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எதற்காக அழைத்தாராம்? ரோமர் 8 வாசிக்கிறோம், தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தான். ஸ்தோத்திரம். சும்மா உங்களை அழைக்கல. ஸ்தோத்திரம். 8:27, 28 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 27வது வசனம், 28வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்னறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாம, குறிக்கோள் இல்லாம எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்யறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அழைத்திருப்பது ஸ்தோத்திரம். இருபத்தி 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதற்காக நம்மை கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தான் நம்மை முன்னறித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை கர்த்தர் ஏனோ வேலை வெட்டி இல்லாம அழைக்கல. நம்மை கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இவ்வளவு ஜனங்கள் உலகத்துல இருந்தாலும் பாண்டமே, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் இத்தனை கிருபை, அளவற்ற கிருபெல்லாம் பாடினோமே. எதற்கு நமக்கு கிருபை கொடுத்து கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று சொன்னால், ஒரு நோக்கம் உண்டு. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்தில் இருந்தவர்களை நாம் அழைப்பதற்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? நாம் ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு வராமல், அழைக்கப்படாமல், கைவிடப்பட்டவர்களாய் உலகத்துல நாம் இருந்தோமானால் நம்முடைய நிலைமையை தான் 2 சாமுவேல் 9:8 வாசித்தோம் போன வாரம். ஸ்தோத்திரம். இந்த மேவி போசத்தை குறித்து. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மேவி போசத்தை அவன் எப்படி சொல்றான்? அவனே சொல்றான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 8வது வசனத்துல மேவி போசேத்து அவனை குறித்து அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றான் பாருங்களேன். தாவீது சொல்ல, ஆண்டவர் சொல்லல. ஸ்தோத்திரம். மேவி போசேத்தே சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. 9:8, 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 8வது வசனம். எடுக்கலையா? அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொல்றான்? அவனே சொல்றான், தாவீது சொல்லல. ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் நம்ம நிலைமை. ஆண்டவருக்கு தெரிவதை விட நம்ம நிலைமை நமக்கு தெரியும். இந்த மேவி போசேத்தின் நிலைமையில தான் நம்ம இருந்திருப்போம். நம்மலாம் எப்படிதான் இருந்திருப்போம்? செத்த நாயை போலதான் நாம் இருந்திருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? சத்தமா அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்தார். இது நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லை, நம்முடைய பிரயாசம் ஒன்றும் இல்லை, நம்முடைய பக்தி ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். செத்த நாயை போல் இருந்த நம்மை கர்த்தர் அழைத்திருப்பது எதற்காக? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக. இந்த குமாரனுடைய சாயல் நமக்கு எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமா மாறும் போதுதான். நம்முடைய ஆத்துமா எப்ப மாறும்? ஸ்தோத்திரம். சங்கீதம் 63:8 வாசிச்சோமே, என்னுடைய ஆத்துமா தொடர்ந்து உம்மை அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருந்தால்தான்
நம்முடைய ஆத்துமா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும். இமேஜினா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல நம்முடைய ஆத்துமாவும் மாறணும். ஸ்தோத்திரம். ஆத்துமா மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நடக்கை மாறும். ஆத்துமா தான் சரீரத்தை நடத்தும், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆத்துமா இயேசுவை போல மாறிச்சுன்னா சரீரம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் தேவையில்லாத இடத்துக்கு போகுமா, தேவையில்லாத பேசுமா, தேவையில்லாத சிந்திக்குமா? எப்போதும் அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். என் பிதாவின் ராஜ்யத்தை குறித்து. ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர் ஸ்டார்ட் பண்ணி ஊழியத்துல ஃபர்ஸ்ட் பண்ண பிரசங்கம் இதுதான். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினாரு. அது போலதான் அவருடைய சாயலுக்கு நாம் மாறும்போது நாமும் அப்படி செயல்படுவோம். நம்முடைய ஆத்மா இன்னும் மாறல. மாறாததுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து ஆத்மா அவரை பற்றி கொண்டிருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறோமே, நம்முடைய நிலைமை என்ன? எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இப்ப எங்க வந்திருக்கிறோம்? செத்த நாய் போல் இருந்த மேய் போல் சேர்த்து இப்ப எங்க வந்திருக்கிறான்? ராஜாவின் மேஜையில, ராஜாவுக்கு பக்கத்துல சாப்பிடுற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் மேய் போசேத்துக்கு வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். செத்த நாய் ராஜாவின் மேஜையில சாப்பிட முடியுமா? ஸ்தோத்திரம். அவனே சொல்றான், ஸ்தோத்திரம், நான் செத்த நாய். ஆனா இப்போ ஆண்டவர் அழைத்ததுனால, தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்ததுனால எங்க வந்துட்டான்? நம்ம இந்த மேய்போசேத் தான் நம்ம நீங்க மறந்துட கூடாது. எப்பவுமே ஒரு விசுவாசிதை மறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். எப்போதும் நீங்க யாருன்னா, நான் செத்த நாய். ஆமே. செத்த நாய் எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. செத்த நாய் பார்த்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரே நாற்றம், புழு. ஸ்தோத்திரம். கிட்டே போக முடியாது, அருகிழிப்பு. செத்த நாய்னா தான். ஸ்தோத்திரம். நாய் செத்து போய் எங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்க, ஊரே நாத்தடிக்கும். ஸ்தோத்திரம். பதிக்காம எங்கன்னா போட்டாங்கன்னா அது கிட்ட போகவே முடியாது, அவ்வளோ நாத்தம். அப்படிதான் நாமளும் இருந்தோம். ஸ்தோத்திரம். மேய்ப்ப சொல்றான், நான் ஒரு செத்த நாயை போல் இருந்தேன். செத்தை நாயை போல் இருக்கிற என்னை நோக்கி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. அப்படி மறந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்க ஆத்மா தேவனை பற்றி கொள்ளாது. உங்க நிலைமை நீங்க மறந்துட்டீங்கன்னா எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் நல்லா யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நான் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருந்த போது நடந்த சம்பவம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். உங்களை பத்தி வேற சபைக்கு போனா சொல்லுவேன். ஸ்தோத்திரம். இப்போ அவங்கள பத்தி தான் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஸ்டேட்டையெல்லாம் எங்க சொல்லுவேன், இங்க சொல்ல முடியாது. அதனால நான் வேற சபைக்கு போனா சொல்லுவேன். இதுதான் பிரசங்கியாரோட இயல்பு, பாஸ்டரோட இயல்பு. ஸ்தோத்திரம். தப்பா நினைச்சு கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சாவு வீட்டுக்கு போற மாதிரி வருங்க சர்ச்சுக்கு. ஆமேன். போன புதுசுல ஃபீலிங்கே எனக்கு எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு வந்துக்கிறோமா, சாவு வீட்டுக்கு வந்துக்கிறோமான்னு தெரியாது. ஆமேன். ஸ்தோத்திரம். படுத்து தூங்கி எழுந்து அப்படியே வருது. ஸ்தோத்திரம். குளிக்கிறது கிடையாது, ஒரு புடவை மாத்துறது கிடையாது, எங்கன்னா சுத்திங்கன்ட்டு ஸ்தோத்திரம் தூங்கிட்டு காலைல எழுந்து ஓடியாருது. வர்றது எங்க? சர்ச்சுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு. ஸ்தோத்திரம். ராஜாவின் மேஜைக்கு. ஸ்தோத்திரம். வர்றது பார்த்தா அவ்வளோ ஒரு ஸ்தோத்திரம். சரி, வந்தாங்க சர்ச்சில் வந்து எப்படி இருக்கணும்? சர்ச்சில் வந்தா எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். ஆமே. சந்தோஷமா இருக்கணும். ஆமே. இங்க வந்து மொத்தம் ஓன்னு ஒரு பாட்டை தொடங்கினாவே எல்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். அவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாங்களாம். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இது போன உடனே எனக்கு பயங்கர நெருடலா இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி, ஸ்தோத்திரம், அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா குளிச்சுட்டு, கல்யாணத்துக்கு பட்டு போட கட்டி போன அவசியம் இல்லை, இது மாதிரி கல்யாணத்துக்கு போகலாம் நீ. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வரும்போது எப்படி வரணும்? ஸ்தோத்திரம். பீரோவில் வச்சுக்கிற பட்டு போடைய கட்டிக்கின்னு வா. ஸ்தோத்திரம். ராஜாவை பார்க்க போற, எப்படி தான் போவியா? ஏசு ராஜாவை பார்க்க போற, எப்படி போனோம்? ஸ்தோத்திரம். ஆமே. ராஜாவை பார்க்க போனங்க. இப்போ வந்து நரேந்திர மோடியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கட்சிக்குது, பார்க்கறதுக்கு போறீங்க, இப்படியே போவீங்க? ஸ்தோத்திரம். அப்படிலாம் சொல்லி கிள்ளி அப்புறம் மாற்றி ஓரளவுக்கு அப்புறம் அவங்கள கொண்டாந்துட்டேன். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான மூத்த தகப்பனார். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷம் பேர் அவருக்கு. அவர் ரொம்ப நாளா கிறிஸ்டின், பரம்பரை கிறிஸ்டின் மாதிரி. ஸ்தோத்திரம். சிஎஸ்ஐ சபைக்கு போறவங்க, ரொம்ப நாளா அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப வயசு, எனக்கு அப்போ இப்போ இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல.
ஸ்தோத்திரம். இது 2012 16 4 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். போன புதுசுல 2012 போன புதுசுல ஸ்தோத்திரம் அங்க நடந்த சம்பவம். 2013 14 போனாங்க, 14 போனாங்க, அப்ப நடந்த சம்பவம். அப்போ அவர் வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் இதுக்குன்னே என்னை பார்க்கறதுக்கு சர்ச்சுக்கு வந்தார். ஸ்தோத்திரம். ஈவினிங் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக நான் போயிருந்தேன். சீக்கிரம் போயிடுவேன். 7 மணி ப்ரோக்ராம்னா 5 மணிக்கெலாம் 4 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். 1-1.5 மணி நேரம் போகிறதுக்கு வண்டியில். அதனால ஒரு 5-5:30 மணிக்கெலாம் போனால் இவர் அங்கே சர்ச்சாண்ட உட்காந்துங்கிறாரு. சோத்திரையான்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். நான் வண்டி எடுத்துமே அங்கே சைடில் கொஞ்சம் காலியாக இருக்கும், அந்த இடத்துல விட்டுட்டு போனால் அவர் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருந்து ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். எதுக்குயா நீங்க எனக்கு நன்றி சொல்றீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் ஒண்ணா சபைக்கு வர ஆரம்பிக்குது ஜனங்க. ஸ்தோத்திரம். ஈவினிங் ப்ரோக்ராம் ஏதோ அமாவாஸ்யா ஏதோ சம்திங். ஸ்தோத்திரம். அப்ப எல்லா ஜனங்களும் வர ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். நன்றியான்னு சொன்னவர் சொல்றாரு அடுத்தது. ஸ்தோத்திரம். நீங்க என்ன ஊழியம் செய்து இந்த கிராமத்தை மாத்துறீங்களோ இல்லையோ, ஆமென், இதுங்களை மாத்திக்கிறீங்க, இதே பெரிய ஊழியானாரு. கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமீன். ஸ்தோத்திரம். இது அப்படியே வரங்க, சாவு வீட்டுக்கு வர மாதிரி. ஸ்தோத்திரம். இப்ப நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணின்னு வருதுங்க. ஆமீன். இதுவே பெரிய ஊழியா, நீங்க இதுக்கு மேல ஊழியம் செய்யவே தேவையானாரு. கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நிலைமை என்ன? நாம் எப்படி இருந்தோம் சபைக்கு வரதுக்கு முன்னாடி? மேவிபோசேத். ஸ்தோத்திரம். அந்த படம் நான் உங்களுக்கு காட்டினேன்ல, ஸ்தோத்திரம், அந்த பைபிள் கியூஸுக்கு, அதை வேணா வரும், நான் ஞாயிற்றுக்கிழமை பிரிண்ட் போட்டு தரேன், உங்க வீட்டில் ஒட்டி வச்சிங்க. ஸ்தோத்திரம். நீங்க அதான் மேவிபோசேத் தான் நீங்க. ஸ்தோத்திரம். நானும் அதான். ஸ்தோத்திரம். செத்த நாயை போல இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து அவருக்கு பக்கத்துல எபேசியர் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 7வது 8வது வசனத்துல இதை குறித்து அழகாக எழுதியிருப்பார். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல வாசிங்களேன். 7வது வசனம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வாசிமா. நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தாராம். கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நல்லா கையை தட்ட மாட்டீங்களா? ஆமேன். அல்லேலூயா. பயனற்ற நிலத்தை போல பயிர் நிலமாக மாற்றின ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பயனற்ற நிலமாய் கிடந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட. இப்ப மேவிபோசேத் எங்க உட்காந்துங்கிறாரு? எங்க உட்காந்துங்கிறாரு? செத்த நாய் எங்க இருக்குது இப்போ? ராஜாவின் மேஜையில. ராஜாவுக்கு அதைத்தான் சொல்றாரு இங்க எபேசியர்ல. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சுக்கிறாருங்க. நீங்க சாதாரணமா எங்கேயோ உட்காந்துங்கன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல ஓலை வீட்டுல உட்காந்துங்கன்னு நினைக்காதீங்க. நான்சி புரியுதா? நீ உங்க வீட்டுல இல்ல, இப்ப எங்க உட்கார வச்சுக்கிறாரு? அவர் பக்கத்துல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. அதை நீ எப்பவும் மறக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர் பக்கத்திலேயே உட்காந்தீங்கன்னு. ஸ்தோத்திரம். ஆமே. அவர் பக்கத்துல உட்கார வச்சிட்டாரு. அந்த வசனத்தின்படி உட்காரம் செய்தார்னா உட்கார வச்சிட்டாருன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார்னா செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. அதை உட்கார வைக்கிறதுக்காக தான் போன மாசம் ஃபுல்லா தியானிச்சோம். என்னென்னவோ பிரயாசப்பட்டாரு. அவரோடு கூட நம்மை உட்கார வைப்பதற்காக. செத்த நாயை போயிருந்த நமக்கும் ராஜாவின் சீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசு எப்படி ஏறி பிதாவின் வலது பாசல உட்கார்ந்தாரோ அதே போல நம்மையும் அவருக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார். கையை தட்டி ஆமேன். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஆமேன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்ற நாம பண்றது என்ன தெரியுமா? பக்கத்துல தான் உட்காந்துங்கிறான், அவராண்ட பேசுறது கிடையாது. உட்காந்துங்க அப்படித்தானே வசனம் சொல்லுது. எங்க உட்காந்துங்கிறான்? ஸ்தோத்திரம். உட்காந்துங்க. ஸ்தோத்திரம். உட்காந்துங்க ஒரு பக்கத்துல. ஸ்தோத்திரம். இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கார பக்கத்துலயே உட்காந்துக்கின்னு அவராண்ட பேசாத. ஸ்தோத்திரம். ஆமீன். போனை நோண்டிக்கின்னு இல்ல வேற ஏதாவது காரியத்தை பண்ணி இந்த பாரு பலால்னு விடுவாரு. ஸ்தோத்திரம். நான் உட்காந்துங்கிறேன் இங்க வந்து, நீ என்ன போனை நோண்டிக்கிறேன்? ஆமீன். கேட்க மாட்டாரா? நான்சி. ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்கார பக்கத்துல உட்காந்துக்கிற அவராண்ட பேசாமையே போனை நோண்டுறது, டிவி நோண்டுறது, அதை நோண்டி இருந்தா உதவுமா விடாதா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்ல அப்ப ஆண்டவர் அடிப்படை அடிக்க மாட்டாரா? அடிக்கிறதுனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்கல? எதிர்பார்த்த நன்மைகளை ஏன் கொடுக்கல? எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை ஏன் நம்மளால பெற முடியல?
நமக்கு ஆண்டவருக்கும் உறவு சரியில்லை. நம்முடைய ஆத்துமா எதை பற்றி கொண்டிருக்கிறது? தாவீது இங்க சொல்லுகிறார், 63:8 வாசிமா மாதாசிஸ் 63ஆம் சங்கீதம் 8வது வசனம் அழகா சொல்லுது, என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. மை சோல் இஸ் கண்டினியூஸ்லி, ஸ்தோத்திரம், கண்டினியூஸ்லி என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது. ஆமீன். கண்டினியூஸ்லி, தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய வலதுகரம் என்னை, ஆமா, எல்லாரையும் தாங்கிட முடியாது. ஸ்தோத்திரம். தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன் கிடையாது. ஸ்தோத்திரம். பைபிள் எடுத்தவங்கலாம் விசுவாசி கிடையாது. சர்ச்சைக்கு வரவங்கலாம் விசுவாசி கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதோ அவர்களை தான் அவருடைய வலதுகரம் தாங்கும். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் செத்த நாயை போல் இருந்தோம். கர்த்தர் நம்மை அழைத்து அவரோடு கூட மேஜையில உட்கார வச்சு, ஆமீன், ராஜா சாப்பாடு போடுறாருங்க எனக்குலாம். ஸ்தோத்திரம். ஆமீன். பிரியாணி மேல வெறுப்பாயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆமீன். ஆனா ஒன்னா கலரி தேவன் பொண்ணு பிரியாணி. ஸ்தோத்திரம். ராஜா சாப்பாடு பிரியாணி சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். எங்க போடுறாங்க பிரியாணி அதிகமா? கல்யாண வீட்டில் தானே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தினமும் வீட்டிலேயே ஸ்தோத்திரம் பிரியாணினா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். ராஜா சாப்பாடு தானே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அது தகுதியா? ஸ்தோத்திரம். தகுதியே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆனாலும் பாருங்க, ஸ்தோத்திரம். இப்ப சர்ச்சை முடிச்சுட்டு போனா ஸ்தோத்திரம், அதாவது நான் விரும்புவதை காட்டிலும் எனக்கு என்ன தேவை என்பதை விரும்பி செய்கிற ஆண்டவர் எனக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். ஆமீன். ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இங்க யாராவது சாப்பிட கூட்டா சாப்பிடுறது இல்லை. எனக்கு ராஜா சாப்பாடு இருக்குது. ஆமீன். அதை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அந்தஸ்தை எனக்கு கொடுப்பதற்கு நான் செஞ்சது என்ன? என்னுடைய ஆத்துமா தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருப்பதற்காக நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறேன். எதையெல்லாம் நான் தொடரக்கூடாது அதை கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாம் கனெக்ஷன் வைக்கக்கூடாது அதெல்லாம் கட் பண்ணிட்டு என்னுடைய கனெக்ஷன், ஆமீன், ஸ்தோத்திரம், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு. 3வது வசனம் 1 யோவான் 1:3 யோவான் சொல்றாரு இல்லையா? ஸ்தோத்திரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், வாசித்து பார்ப்போம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 3:5 ஸ்தோத்திரம். கண்டும் கேட்டும் இருக்கிற எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்றார், கன்ஃபார்ம் பண்றார். ஸ்தோத்திரம். யோவானை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். யோவானுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பேதுருவாண்ட சொல்லுவார். யோவான் 21 நான் வருமளவும் இவன் இருப்பான் உயிரோடுனாரு. ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த யோவானுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஐக்கியம் எங்கதான் இருக்குது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் தான். வேற எங்கேயும் என்னுடைய ஐக்கியம் இல்ல. என்னுடைய ஆத்மா வேற எங்கேயும் பற்றி கொண்டிருக்கவில்லை. என் ஆத்மா வேற எதையும் யோசிக்கவில்லை, நினைக்கவில்லை, சிந்திக்கவில்லை. என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணம், என்னுடைய பேச்சு, செயல் எல்லாமே தேவனை பற்றினதே என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஒரு ட்ரையல், ஒரு செக்கிங் நம்ம பண்றது நல்லது. ஸ்தோத்திரம். நாம கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து போனோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தேவனோடு நம்ம தொடர்புல இருந்திருப்போம். ஸ்தோத்திரம். போன பிற்பாடு 10 மணிலேருந்து காலையில 10 மணிலேருந்து ஸ்தோத்திரம் இன்னைக்கு காலையில இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நம்முடைய தொடர்பு எங்க இருந்திருக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ். செக் பண்ணி ஒருவேளை தேவையில்லாத தொடர்புகள் இருக்குமானால் அதை கட் பண்றது தான் தேவனோடு ஆத்துமாவை பற்றி கொண்டிருக்கிற செய்வதற்கான வழிகள். அதெல்லாம் கட் பண்ணிடணும். இனி தொடரக்கூடாது அது. ஏன்னா எனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருப்பது நான் தகுதியே இல்லாமல் பெற்றிருக்கிறேன். தகுதியே இல்லாமல் பெற்றிருக்கிறேன். இந்த அந்தஸ்தை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த அவன் ஒரு நாள் உப்பரைகளை ஏறி பச்சைபலை பார்த்துட்டான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தவறு செய்யறான்.
தவறு செஞ்சதை நாத்தான் தீர்க்கதரிசி போய் உணர்த்தின உடனே, ஆமென். தவறு செய்வது எல்லாருக்கும் இயல்பு. ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஸ்தோத்திரம். நம்முடைய கனெக்ஷன் இப்படி தாவீதை போல வேற எங்காவது மாறி இருந்தா நாம் என்ன செய்யணுன்றத தாவீது சொல்லி தராரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லி தராரு? நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனுக்கு உணர்த்தின உடனே 51ஆம் சங்கீதத்தை பாடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 51ஆம் சங்கீதம் பத்சேபால் இடத்துல வாசிங்க. ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதத்துல டாப்ல என்ன போட்டுக்குது பாருங்க. ஸ்தோத்திர சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம். ஸ்தோத்திரம். மேல பிராக்கெட்ல என்ன போட்டுக்குது? தாவீது பாவத்திற்கு பத்சேபால் இடத்தில் வரமே. ஸ்தோத்திரம். இருக்குதா இல்லையா? பாதி விட்டு பாதி பட்சா எப்படி? சர்ச்சில் எப்படி பட்சா வீட்டுல எப்படி படிப்புன்னு தெரியல. படி. தாவீது பத்சேபால். பரவாயில்ல, வாயில வர்த்தவல வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப அழகா இருந்தாலும். ஸ்தோத்திரம். அதனால தான் இவர் அப்படியே விழுந்துட்டார். ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா இருப்பாளாம். ஸ்தோத்திரம். அவ்வளோ அழகா. ஸ்தோத்திரம். வாசிமா 51 வாசிங்க. பிராக்கெட்ல வாசிங்க. அது பிராக்கெட்டை வாசிக்கலையா? அதான மேட்ரு. ஸ்தோத்திரம். தாவீது பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்படியே வச்சிங்க. அந்த சங்கீதத்துல வச்சிங்க. புரிஞ்சுச்சா? நம்முடைய மைண்டு மாறி தேவனை விட்டுட்டு வேற எதையாவது பற்றி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இப்படியாய் ஊழியக்காரர்களை கொண்டு உணர்த்துவார். நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இது வரைக்கும் என் கூடவே இருந்தான், இப்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டான். ஸ்தோத்திரம். அதனால அவனை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். ஸ்தோத்திரம். வேற அழகா சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை தூக்கி விடுவான் நான். ஸ்தோத்திரம். அவன் இது வரைக்கும் என்னோட பற்றி கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க ஒருவேளை எங்கேயாவது ஸ்லிப் ஆயிருந்தீங்கன்னா, தேவனோடு தொடர்ந்து தொடர்புல இழுக்க முடியாத அளவுக்கு எங்கே ஸ்லிப் ஆயிருந்தீங்கன்னா, அதுக்காக இந்த மேட்டரை ஏத்துக்காதீங்க. உங்களுக்கு வேற எதுலையாவது ஸ்லிப் ஆயிருப்பீங்க, வேற எங்கேயாவது மைண்டை செலுத்திருப்பீங்க, வேற எதையாவது ஆத்மா உங்களை பற்றி கொண்டிருக்கும்படி உங்க திசை திருப்பி இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தா தேவ சமூகத்துல வரும்போது உங்களுக்கு உணர்த்தப்படும். இப்போது உங்களுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நம்புவீங்கன்னா தாவீது மாதிரி உடனே ஓடினா பண்ணிடணும், சரண்டர் ஆயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து பாருங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் 11வது வசனம், உங்களுடைய பரிசுத்தாவை நிலைத்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தாங்கும்படி செய்யும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்கப்பா, ஸ்லிப் ஆயிட்டேன். ஸ்தோத்திரம். இதனால தான் தாவீதை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். தப்பு பண்றது இயல்பு. அதை தப்பு என்று சொல்லும் போது ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்றோம், அவர் எப்படி நம்மள அப்படி சொல்லலாம், இதெல்லாம் திருந்தமா? ஸ்தோத்திரம். தப்பு என்று சொல்லும் போது உணர்த்துறது தான் சபை. நீ தவறு செய்யும் போது, தவறான காரியங்கள் செய்யும் போது உணர்த்தப்படுவதற்கு தான் சபை, தீர்க்கதரிசிகள், பாஸ்டர் ஆண்டவர் வச்சிருக்காரு. அவங்க மூலமா பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பேசினா சபையில, நம்ம சபையில இல்லை, எந்த அட்வென்ட் சபையிலையும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை நான் சிட்லப்பாக்கம் சோமங்கலத்தை ஊழியம் செய்யும்போது சிட்லப்பாக்கத்துக்கு செய்திக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அங்கே என்ன நடந்ததுனே தெரியாது. பாஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பாஸ்டருக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாங்க அவரை மாத்துறதுக்கு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஜெபம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தவறு சபையில் நடக்கும்போது அன்னைக்கு அந்த ஸ்தோத்திரம் நோவை பற்றி தான் பேசுறேன். அவருடைய 2 பிள்ளை 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை நிர்வாணத்தை பார்த்து மூடாமல் வெளில போய் சொன்னான். அதனால அவனுக்கு சாபம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சேத்தும் யாப்பேத்தும் போய் மூடினார்கள். அந்த சேத்தின் சந்ததியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி அந்த சந்ததியிலிருந்து தான் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ நம்ம சபையில அல்லது நம்ம சபைக்கு வருகிறவர்களுடைய குடும்பத்துல ஏதாவது தவறுகளை நாம் பார்த்தால் ஜெபம் என்கிற வஸ்திரத்தை கொண்டு மூடுறதுக்கு முயற்சி பண்ணமே தவிர வெளியில் இருக்கிறவர்களுக்கு போய் சொன்னா சாபம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல,
ஸ்தோத்திரம். நமக்கு கொஞ்சம் வாய் துடுக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அட்வென்ட் சபைகளிலே, குறிப்பாக இந்த சபையில ஸ்தோத்திரம், ஆனா ஒன்னா பாஸ்டர் மேல லெட்டர் போறதா நான் கேள்விப்படுறேன். ஸ்தோத்திரம். இந்த சாபம் உங்க வீட்டுல ஆக்டிவேட் ஆகாத பாத்துங்க அப்படின்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் மேல தவறு என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நீங்க ஜபத்தினால என்ன பண்ண அவரை கூட ஜான் ஜபராஜ் கேஸு ஃபுல்லா ஊடகங்களிலும் நார்து. ஸ்தோத்திரம். ஆனா அவர் உண்மையான விசுவாசி என்ன பண்ணோம், தூற்றக்கூடாது. அவர் எப்படி அந்த காரியத்துக்கு போனாரோ தெரியாது, எப்படி சாத்தான் அவனை விழத்தலினால தெரியாது. ஆண்டவரே கிருபை கொடுங்க, மறுபடியும் அப்படி சமூகத்தில் என்ன அவரை கொண்டு வருவதற்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினா ஒரு நல்ல விசுவாசி. உனக்கு வர செய்தியை 10 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணி விட்டினா உனக்கும் சாபம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு தாங்க. ஸ்தோத்திரம். ஆமேன். பெரிய ரிப்போர்ட் எனக்கு போகுது. ஸ்தோத்திரம். ஏரியா பாஸ்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கு. நானும் ஃபேமிலியும் போயிருக்கிறோம். ஸ்தோத்திரம். உட்கார வச்சிட்டாங்க 2 மணி நேரமா ஆண்டு விழா முடிச்சுட்டு. ஏன்னா உள்ள ஏரியா பாஸ்டர் பேசி முடிகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் நான் லோக்கல் பாஸ்டர் ஆகிறேன். ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரம். அந்த சபையை கட்டப்பட்டு நான் தாங்க பாஸ்டராக போகிறேன் சோமங்கலத்தில். அவரே பேசிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அம்மா இன்னும் போலியா, ஏன் உட்காந்துங்க, நீங்கள் கிளம்புங்க. ஸ்தோத்திரம். நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸ்தோத்திரம். அவர் வந்து வசனத்தை சொன்னாரா சும்மா சொன்னாரா, இதுதான் அவருடைய கேள்வி. வசனம். அப்போ வசனத்தை சொல்லக்கூடாதா? வசனத்தை தான் சொன்னார். அதுக்கு நேரத்துக்கு அவரை கூட்டு விசாரிக்கணும், அவரை கூட்டு பனிஷ்மெண்ட் பண்ணணும், அவருக்கு ஆக்ஷனையா அவர் மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி நான் ஆப் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறமா ஃபோன் பண்ணி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த சபையில் நம்மளை கூப்பிட்றதே கிடையாது, நானும் போகிறதே கிடையாது. ஆமீன். ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் ஷெடியூல் அங்கே சோமங்கலத்தில் இருக்கிறதுனால அந்த பிரான்ச் சபையிலேருந்து ஷெடியூல் போட்டு வச்சுருந்தாங்க. இதான் லாஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உணர்த்தப்படும் போது சபைக்கு வந்தால் உணர்த்துவார், பைபிள் படிச்சா உணர்த்துவார், ஜெபிச்சா உணர்த்துவார், ஏதோ ஒரு வகையில் தான் கர்த்தர் உணர்த்துவார். உங்களுடைய காரியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது உணர்த்தப்படும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். உணர்வு இருக்குதப்பா, உணர்த்தப்படுறீங்களே நன்றின்னு சொல்லி அதை வந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அதனால தான் தொடர்ந்து ஆத்துமா அவரை பற்றி கொண்டிருக்கணும். ஏதாவது ஸ்லிப்பாக இருந்தா ஸ்தோத்திரம் நம்ம செக் பண்ணி டெய்லி ஆண்டவரே உம்மோடு என்னுடைய உறவு எப்படி இருக்குது, உம்மோடு நான் பற்றி கொண்டிருக்கிறேனா என்பதை உணர்ந்து சரிபடுத்தி கொண்டு கடந்து போனோம். அதுக்கு தான் அதிகமாக நீங்கள் பைபிள் படிக்கணும்னு சொல்கிறேன். பைபிள் படிக்கிறது தான். ஏன்னா செய்தி கேட்கறது வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் கேட்குறோம். ஆனால் பைபிள் நம்ம கையில் இருக்குது, எப்போ வேணால் படிக்கலாம். ஆமீன். எப்போனா படிக்கலாம், பைபிள் படிக்கணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லினே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கிறோம், அதை நான் கடமைக்கு பட்சன்னு சொல்லக்கூடாது, தெளிவாக என்னதான் அதில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ உதாரணம் நீங்கள் பைபிள் படிக்கிறவங்களா இருந்தால் ஸ்தோத்திரம், முதல்ல எத்தனை பைபிள் புஸ்தகம் இருக்குதுன்னு தெரியணும். பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எத்தனை, புதிய ஏற்பாட்டில் எத்தனைன்னு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் 39 இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 இருக்குது. ஸ்தோத்திரம். எல்லா புஸ்தகமும் இல்லை. ஸ்தோத்திரம். 39, 27, 66 புஸ்தகம் பைபிளில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். 281 ஸ்தோத்திரம் அதிகாரம், 280 புதிய ஏற்பாட்டிலையும் 900 ஸ்தோத்திரம் சில்லற 1186 அதிகாரங்கள் மொத்தம் பைபிள் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் ஸ்தோத்திரம் ஆதி ஆகமத்தில் உபாகமம் வரைக்கும் மோசே எழுதுனது ஆகமங்கள்னு சொல்லுவாங்க, பஞ்சாகமம்னு சொல்லுவாங்க, 5 ஆகமங்கள். இதை படிக்கணும். இப்போ இதுதான் ஸ்டார்டிங். ஸ்தோத்திரம். படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ஆதி ஆகமத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 50 அதிகாரங்குது. ஆதி ஆகமத்தில் எத்தனை அதிகாரங்குது? 50 அதிகாரங்குது. அதிகாரத்துக்கு என்ன சம்பவங்குதுன்னு தெரியணும் நமக்கு கேட்டால். இதுதான் உண்மையாக பைபிள் படிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன கேட்டால் 1வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். 2வது அதிகாரத்தில் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, மிருகங்கள் பறவைகள் எல்லாம் மனுஷனிடத்துல கொண்டு வந்து ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த மிருகங்களுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தாரு. அவனை அழைத்து கொண்டு ஏதேன் தோட்டத்தில் விட்டார். இதுதான் 2வது அதிகாரத்தில் இருக்குது. 3வது அதிகாரத்தில் என்ன இருக்குது? பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவர் வந்து உலாவினார். அந்த நேரம் பார்த்து சர்ப்பம் வந்து அவர்களை வஞ்சித்து பாவத்துக்கு உட்படுத்துகிறது. இப்போ தேவன் வருகிறார், அவர்களுக்கு சாபங்களை போட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துறார். இது 3வது அதிகாரத்தில் இருக்குது. 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து காயினையும் ஆபேலையும் பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து காணிக்கை கொண்டு வந்தபோது காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கல, ஆபேலுடைய
காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதனால காயின் ஆபேலை கொலை செய்தான். இந்த சத்தம் ஆண்டவர் கேட்டது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து காயின் மேல சாபத்தை போட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் மறுபடியும் ஸ்தோத்திரம் சாராள் இடத்துல சேர்ந்தபோது, ஆதாம் ஏவாள் இடத்துல சேர்ந்தபோது சேத் என்கிற ஒரு குமாரனை ஆபேலுக்கு பதிலாக கொடுத்தார் என்று 4வது அதிகாரம் கடைசியில் இருக்குது. சேத்துக்கு ஏனோஸ் பிறந்த போது ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் தொழுது கொள்ளலன்னு போட்டுக்குது 4வது அதிகாரத்துல. ஆமென் ஸ்தோத்திரம். 5வது அதிகாரத்துல ஜெனரேஷன், ஆதாமுக்கு பிறந்த சந்ததி அப்படியே வருது. 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கு, 8ஆம் தலைமுறையில் மெத்துசலா, ஸ்தோத்திரம் 9ஆம் தலைமுறையில் லாமேக்கு, 10ஆம் தலைமுறையில் நோவா வராரு. ஸ்தோத்திரம். இது எல்லாமே 5வது அதிகாரத்துல போட்டிருக்கோம். 6வது அதிகாரத்துல மனுஷனை படைத்ததுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அழிப்பதற்காக இறங்கும் போது நோவாவை சந்திக்கிறார். நோவா நிமித்தமாக நோவா குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் 6வது அதிகாரத்துல. 7வது அதிகாரத்துல மழை ஸ்டார்ட் ஆகி 8வது அதிகாரத்துல மழை முடிந்து தண்ணீர் வடிந்து அரராத் மலையில பேழை நிற்கிறது. நோவா வெளியே வந்து நல்ல காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்கிறான். சர்வாங்க தகன பலியாக கர்த்தர் அதை முகர்ந்து நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இனிமேல் இந்த பூமியை நான் அழிக்கவே மாட்டேன் என்று சொல்லி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் 8வது அதிகாரத்துல முடியுது. 9வது அதிகாரத்துல நோவா பயிரிடனாகி திராட்சை ரசம் குடித்து வெறி தெளிந்து வஸ்திரம் விலகி அறைக்குள்ளே படுத்து கொண்டிருந்தான். அதை சேமும் யாப்பேத்தும் போய் மூடினார்கள். கானான் என்ன பண்ணிட்டான்? கானானுக்கு தகப்பன் காம் போய் பார்த்து சொன்னதுனால காம கர்த்தர் சபிக்காம ஆசீர்வாத, அந்த நோவா சபிக்காம யாரை சபிக்கிறாரு? கானானை சபிக்கிறார். ஏன் ஸ்தோத்திரம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஸ்தோத்திரம் காம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் ஆண்டவர். பேழையிலேருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் பிளஸ் பண்ணி நீங்க பழுகு பெருகி பூமியே நிரப்புங்கள் சொல்லிட்டாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சோன்னா யாராலையும் நம்ப முடியாது, சபிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்மளை யாரும் சபிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் ஒரு நாள் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கானானை சபிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் 10வது அதிகாரத்துல நோவாவின் ஜெனரேஷன், சேமுடைய பிள்ளைங்க, காமுடைய பிள்ளைங்க, ஸ்தோத்திர யாப்பேத்துடைய பிள்ளைகள்லாம் அப்படியே வராங்க. அதுல தான் சேத்தினுடைய அந்த ஸ்தோத்திர சேமனுடைய சந்ததியை தான் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்து கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை அழைக்கிறார். அவர்கள் ஸ்தோத்திரம் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே தங்கிடுறாங்க. 11வது அதிகாரத்தில் அது முடியும். 12வது அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் கோபமாகி ஸ்தோத்திரம் அந்த தேராக போட்டு தள்ளிட்டு ஆபிரகாம் அங்கிருந்து கோபமா அனுப்புறாரு. நீ போ, அது வரைக்கும் வான்னு கூட்டின்னு வந்தவர் இப்ப போன்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பும்போது ஸ்தோத்திரம் சாராலையும் லோத்துவையும் அவன் கூட்டுன்னு போறான். ஸ்தோத்திரம் வேலைக்காரிகளையும் கூட்டு கொண்டு போனான். போய் அவன் என்ன பண்றான்? ஸ்தோத்திரம் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். 13வது அதிகாரத்துல லோத்தின் மந்தை மேய்ப்பு இருக்கும், ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பு இருக்கும். சண்டை வருது. அதனால லோத் என்ன பண்றாரு? சோதோம் கொமோராவுக்கு போயிடுறாரு. ஆபிரகாம் அதே இடத்திலேயே குடியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 14வது அதிகாரத்துல இந்த சோதோம் கொமோரா மேல 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அந்த செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே ஆபிரகாம் போய் என்ன பண்றாரு? சண்டை போட்டு ஸ்தோத்திரம் அவனுக்கு உண்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா வண்டி ஃபுல்லா பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஆபிரகாமு கொடுக்கப்படி முயற்சி பண்ண போது அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? மெல்கிசேதேக்கு வந்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து நீ பரலோகவாசி, பரலோக ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு என்று கன்ஃபார்ம் பண்ணதுனால இந்த சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த சோதோமின் ராஜா என்னை ராஜாவாக்கினான், என்னை ஆசீர்வதித்தான் என்று சொல்லாதபடிக்கு உன் செருப்பு வாறு கூட எனக்கு தேவலன்னு சொல்லிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி ஸ்தோத்திரம் ஆபிரகாமேன்னு கூப்பிடும்போது கூடாரத்திலிருந்து வெளியே வரான். ஸ்தோத்திரம் எனக்கு இது வரைக்கும் பிள்ளையே இல்லை, என்னை கூப்பிட்டீங்க, நம்பி வந்துங்கிறேன், அதனால ஸ்தோத்திரம் என்னுடைய வேலை விசாரிக்கிறதுக்கு எலியேசர் இருக்கிறான். ஸ்தோத்திரம் அவனையும் எனக்கு பிள்ளையா வைத்துக்கிற மாதிரி தத்து எடுத்துக்கிற மாதிரி எதனா என்ன வழி பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்ற, இல்லை கண்டிப்பாக ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் வருவேன், கண்டிப்பாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்க போறேன்னு சொல்லிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 15வது அதிகாரத்துல கன்ஃபார்மா ஆண்டவர் சொல்லிட்டு போனாலும் 16வது அதிகாரத்துல சாராளுடைய பேச்சு கேட்டு என்ன பண்றான்? ஸ்தோத்திரம் யார? ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். இதனால ஆண்டவருக்கு அவன் மேல கோபமாகி 13 வருஷம் ஆண்டவர் பேசாது இருந்தார். 17வது அதிகாரத்துல 99 வயசாகும் போது மறுபடியும் ஆபிரகாமை சந்தித்து பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கண்டிப்பா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி கண்டிப்பா வரும்,
ஈசாக்கு நான் உனக்கு பேர் வைப்பேன்னு சொல்றாரு 17வது அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். இந்த சோதோமின் பாவம் பயங்கரமாயிட்டதுனால அதை அழிக்கும்படி தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அவர்கள் நேரா ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க, சாப்பாடு சமைச்சு போடுறாரு. அவங்க நேரா சோதோம் பக்கம் போயிட்டாங்க. இப்ப ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு சோதோமை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உடனே ஆபிரகாமுக்கு துடிக்குது, லோத் அங்கதாங்கிறான், அழிக்கூடாது ஆண்டவரே, 50 பேர் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 40 பேர் 30 பேர் 10 பேர் ஒருத்தரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆபிரகாமை நினைத்து லோத்து மாத்திரம் காப்பாற்றும்படி நான் கிருபை செய்கிறேன் என்று சொல்லி அந்த தேவதூதர்கள் நேரா சோதோமுக்கு போனாங்க. அவன் வாசல்ல இருந்தான். 19வது அதிகாரம். நேரா வீட்டுக்கு கூட்டு போய் நல்ல நைட்டெல்லாம் அவனுக்கு நல்லா ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்து வெடிகாலையில் என்ன பண்றான் அந்த தேவதூதன், இவர்களை கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெளியே விடுறான். கிழக்கு வெளுக்கும் போது அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிகிறது. ஆமென். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால். இது 19வது அதிகாரத்துல முடியுது. ஆமீன். இது மாதிரி பைபிள் படிங்க. எப்படி படிக்கணும்? பைபிள் ஆரம்பிச்சா மொத்தத்தையும் இப்ப மொத்தத்தையும் நல்லா சொல்ல முடியும், நீங்க கேட்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி படிக்கணும் பைபிளை. ஸ்தோத்திரம். நாங்க பைபிள் படிக்கிறதே ஏதாலும் பாஸ்ட், அதுல வேற இப்படி படிக்கிறதா? ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேட் ஃபுல்லா அங்க இருக்கணும் பைபிள் படிக்கும் போது. அப்பதான் நம்ம புரியும் என்ன சம்பவம், இந்த அதிகாரத்துல என்ன இருக்கும், இந்த அதிகாரத்துல எப்படி இருக்கும். வசனம்லாம் எடுக்க சொல்றேன், எங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குதெல்லாம் தெளிவா சொல்லுவேன், என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பைபிளோடு எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனை தொடர்ந்து நாம் பற்றி கொண்டிருக்கும் போதுதான் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் வரும். தயவு செய்து இதை தான் அதிகமாக தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. தாவீதுக்கு ஒரு முறை உணர்த்தப்பட்ட போது, நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட போது, நீங்க தேவனோடு இல்லை, நீ தேவனை விட்டு பிரிந்து விட்டாய் என்று சொன்ன உடனே ஓடி போய் 51ஆம் சங்கீதத்தை பாடி தேவனோடு உறவாடி விடுவான், ஒப்புரவாகி விடுவான் என்று சொன்னால், இந்த மாலை நேரத்தில் அதை ஏன் தேவனிடத்துல பேசணும்? நீங்க சரியானபடி தேவனோடு உறவு கொள்ளவில்லை என்பதால் தானே. உங்க ஆத்மா தேவனை பற்றி கொள்ளாமல் வேற எதையோ பற்றி கொண்டிருக்குது அப்படின்றதுனால தானே. அதனால புரிந்து கொண்டு வேதத்தை மூடிட்டு முழங்கால் பண்ணிடுவோம். நேரம் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு உணர்த்தப்பட்டது உண்மையானால் நீங்க என்ன பண்ணோம்? உடனே ஸ்தோத்திரம். அடுத்த நாள்லாம் கிடையாது தாவீது. ஸ்தோத்திரம். அடுத்த நாள்லாம் கிடையாது, உடனே தேவ சமூகத்துல ஓடி ஸ்தோத்திரம் தேவனேன்னு சொல்லி கதறுகிறான், புலம்புகிறான், போராடுகிறான். தேவனோட இருந்த அந்த உறவு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவன் அறிந்திருந்தபடினாலே அவன் சொல்றான். சங்கீதம் 63:8, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய வலது கரம் என்னை ஆசீர்வதிக்கிறது, உம்முடைய வலது கரம் என்னை உயர்த்துகிறது. ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்தவர்களே, வந்திருக்கிறவர்களே, உங்களுடைய உறவு எப்படி இருக்குது பாருங்க. உங்க ஆத்மா தொடர்ந்து உங்க ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செக் பண்ணி பாருங்களேன். உணர்த்தப்படுவது உண்மையானால், உணர்த்தப்பட வேண்டுமானால், இப்ப உணர்த்தப்படலைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க போய் தொடர்ந்து வேதத்தை படிக்கிற போது, தொடர்ந்து அதிகமாய் ஜெபிக்கிற போது, தொடர்ந்து தேவனை ஸ்தோத்திரம் துதிக்கிற போது, தொடர்ந்து அதிகமாய் வேதத்தை பற்றி கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக உணர்வை கற்றுக் கொடுப்பார். அப்படி உணர்வு உங்களுக்கு வருகிறது என்றால் உங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு உணர்வே வரலைன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு உணர்வு வருது? உணர்வு வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பாவத்தோடு விட்டு விட விரும்பாதவராய் இருக்கிறார்னு அர்த்தம். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உணர்த்தி வைப்பது எதற்காக? நீங்கள் அவரோடு இணையும்படியாக, உறவை புதுப்பிக்கும்படியாக, தொடர்பை மறுபடியும் ஏற்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண முடிக்கலாம். அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசமா ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற நேரம் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். எல்லாரும் எத்தனை பேர் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை,
என்னே அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை செத்த நாயை போல இருந்து என்னை நோக்கி பார்க்க நான் ஏமாத்திர ஆண்டவரே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே எனக்கா இத்தனை கிருபை என்னே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான் அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான் பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான் அறுவடை காணாமல் ஓ தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று ஓஹோ என்னை விட எத்தனை பேர் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே ஆமாண்டவரே இப்படி கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா இப்படி கிருபை தகுதியே இல்லாத எங்க மேல செத்த நாயை போல எங்க மேல கர்த்தர் கிருபை பொழிந்து ஆண்டவரே இப்படி சமூகத்துல இப்படி மேஜையில உம்மோடு உட்காரும்படி கிருபை செய்து மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா எதற்காக எங்கள் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்பதான் நாங்க ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்பதற்காக உங்களுடைய பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை 40 வருஷம் நடத்துனீங்கப்பா ஆனாலும் அவர்கள் உம்மை பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற எங்களுக்கு கிருபை கொடுத்து அதே கிருபையை மாற்றாம எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க சொன்னீங்களப்பா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் அருளுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாவீது கிருபை கொடுத்தீங்க அவன் உம்மோடு உறவை துண்டித்து கொண்ட போது மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்கப்பா அதுபோல எங்களுக்கும் வாய்ப்பை பலமுறை கொடுத்து கொடுத்து உம்மோடு கூட நாங்கள் இருக்கணும் எங்க ஆத்மா உம்மோடு தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு உணர்வு எப்போது ஏற்படுகிறதோ அப்பொழுது தாவீதை போல தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு சரண்டராயி ஆண்டவரேன்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிற போது எங்களை தூக்கி எடுத்து முத்தமிட்டு அணைத்து கொண்டு எங்களுக்கு தொடர்ந்து கிருபை கொடுத்து நடத்துகிற நல்ல ஆண்டவராய் நீர் இருக்கிறபடினால் அதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போகாம எங்களுடைய பழைய நிலைமையை நாங்கள் மறந்து போகாம மேவி பசுத்தை நாங்கள் மறந்து போகாம ஹல்லேலூயா இப்போது கிடைத்திருக்கிற அந்தஸ்தை நாங்கள் மறந்து போகாம ஹல்லேலூயா ராஜாவின் சாப்பாடு ஹல்லேலூயா எங்களுக்கு தகுதி இல்லப்பா கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறத மறந்து போகாம தொடர்ந்து தாவீதை போல நாங்களும் என் ஆத்துமா தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லும்படியாய் ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவீராக அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா அதனால நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது தேவனுக்கு பக்கத்துல தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார் எங்களுக்கு மிக அருகில் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதிகமாய் தேவனோடு பேச தேவனோடு உறவாட தேவனை மகிழ்ச்சியாய் வைத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படியா என்று சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க சிந்தையை சிதறடிக்கிற எந்த காரியங்களும் இயேசுவின் நாமத்துல எங்களிடத்துல செயல்படாதபடிக்கு
ஆண்டவர்களை அதமாக்கி போடுவீராக. தொடர்ந்து உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்ய அந்த மாதத்தை இந்த நாளோடு உம்முடைய சமூகத்தில் முடிக்க கிருபை செய்த ஆண்டவர் வரப்போகிற மாதத்தை எங்களுக்கு இதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றி கொடுத்து வழிநடத்த போற தயவுக்காக உம்முடைய கரத்தில் எங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, சகல உபகாரங்களை மறவாதே. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாக நம்முடைய ஆத்துமா அவரை பற்றி கொண்டிருக்கிற கிருபை இதனால கடந்து வந்த நம் அனைவரோர் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அவர்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்து